முருகனின் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூரில் சமீப காலமாக கடலரிப்பு ஏற்பட்டு கடல் உள்வாங்கும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பல சுவாமி சிலைகள் வெளியே தென்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதுவரை முருகன், விநாயகர், பைரவர், நந்தி, கருப்பசாமி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சிலைகள் கடலிலிருந்து எடுக்கப்பட்டு கடற்கரையோரம் இருக்கும் மூவர் சமாதி பகுதியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதன்முறையாக கேரள மாநிலத்தின் மலையாளத்து சுடலைசாமியின் சிலை ஒன்று வெளிவந்திருக்கிறது. தலையில் இடது பக்கமாக கொண்டை போட்டபடி முறுக்கிய மீசையோடு அந்த சிலை கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த சிலையின் கால்கள் இல்லாமலும் 2 கைகளும் சேதமடைந்த நிலையில் கடற்கரை மணல் பரப்பில் அமர்ந்துள்ள நிலையில் காணப்பட்டிருக்கிறது. கேரள நாட்டிலிருந்து திருச்செந்தூர் முருகனை வணங்குவதற்காக சுடலையே கோவில் கடற்கரைக்கு வந்திருப்பதாக நினைத்து பக்தர்கள் பரவசத்தோடு வணங்கி செல்கின்றனர்.